வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்று அண்ணாமலையோட கூட்டம். நேற்று அண்ணாமலை அவர்கள் கூட்டம் போட்டார். பெரும்பாலான தொலைக்காட்சியில் பிரச்சனை ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, அப்புறம் அவரே பேசிகிட்டு இருந்தார். நிறையா சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுவோம்னு நினச்சிருந்தோம். அதாவது என்னென்னா, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஆப்சண்ட்டு. எல்லாரும் சொல்கிற கடைசி டைலாக் என்னென்னா, இதுக்கு எதிய மீட்டிங் போட்டாங்க, ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. என்னங்க மீட்டிங்னா, ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஜெயிக்க போகிறோம், ஆர்ப்பாட்டமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு. இன்னொன்று யாரையுமே பேசவில்லை, அவர் மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு. எப்பயும் போல் நிருபர்கள்ட்ட கேள்வி கேட்டால் பேசுவார், அதே மாதிரி அவரே பேசிகிட்டு இருந்தாருங்கன்னு. சரி, உள்ளுக்குள்ளே நடந்தது என்ன? அதாவது பெரும்பாலும் இடத்துல கட்டிங் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கட்டிங் போட்டவங்க என்ன பிரச்சனைனா, இந்த கட்டிங் போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள்லாம் எலெக்ஷனில் நின்றவங்க செல்வாக்கானவர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நம்ம தோக்க போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு என்னென்னமோ சொன்னாலும் நாளைக்கு தேர்தலில் தோக்கும்போது ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இப்பயே பகைச்சிக்கிட்டோம்னா சிக்கலாக போயிடும். என்ன, அங்கே வந்துட்டுருக்க நிறையா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா, சொல்ல வந்தாங்களாமா, அதாவது இத்தனை கோடி கொடுத்தீங்க, இத்தனை கோடி கையாடல் பண்ணிட்டாங்க, இது விசாரணை கமிஷன் வைக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிஜேபி லெட்டர் பேட்டில் ஒருத்தருக்கு, மாவட்ட தலைவருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு லெட்டர் எழுதி அது எல்லா சேனல்லையும் வந்துருச்சு. தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து, ஆடியோ வீடியோ இப்படியே பிஜேபின்னு மக்கள்கிட்ட ஒரு இமேஜ் வந்துருச்சு. திடீர்னு அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டம் போடவுன்னு நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பெருமளவுக்கு கண்டிக்க போகிறாரு. ஏன்னா தவறு செய்தால் அண்ணாமலை விட மாட்டார், குற்றம் குற்றமே அப்படிம்பாரு. அப்போ அவருக்கு விருதுநகரில் யார் அந்த தொகுதியில் நின்ற வேட்பாளர் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வினோஜ் பி செல்வம், அவர் மிகப்பெரிய பணம் படைத்தவர், அவரும் அந்த கூட்டத்துக்கு வரல. ஏன்னா வினோஜ் பி செல்வத்துக்கு எதிராக அங்கே சில பிஜேபியினர் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது சொந்த கட்சிக்காரங்களே இன்றைக்கி பெரிய அளவு கவுத்துட்ருக்காங்க. வினோஜ் பி செல்வம் அவர் இதில் இருக்கார், வட இந்தியாவில் இருக்கார், வாக்கு கேட்டுட்ருக்காருன்னு அவர் வரல. முக்கியமாக சென்னையில் மிக முக்கியமான தொகுதியில் இருக்க வேட்பாளரே வரல, சிட்டிங் எம்எல்ஏ வரல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ அவர் கூட்டத்தை கூட்டி நடந்த விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா, தேர்தல் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடனே பெரிய ஒரு கச்சேரி இருக்குது. என்ன கச்சேரினா, ஏற்கனவே ஒரு 10 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு பக்கா வச்சுருக்காங்க திமுகன்னு இவங்களுக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிற அந்த 10 பேர், ஏன்னா வேலூரில் நிற்கிற ஏசி சண்முகத்திலேருந்து தேவநாதன் யாதவ்லேருந்து யாருமே இன்றைக்கி அவங்க நிம்மதியாக இல்லைங்கிறத தாண்டி பிஜேபியினர் பெருமளவுக்கு நமக்கு கவுத்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்குது. சொந்த கட்சிக்காரங்களே பணத்தை வாங்கிட்டு செலவு பண்ணல. இந்த புகார்கள் மேலே விசாரணை அமைக்கணும் அப்படின்னு எல்லாரும் கீழே இருக்க அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே காசு போகல. குறிப்பாங்கன்னா புலம்பல்னா, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்கிறாரு, அவர் ஆளுங்களை கொடுத்து வேலை பார்த்துட்டாரு, உள்ளூரில் இருக்க பிஜேபிக்கு காசே கொடுக்கல அப்படின்னு லோக்கல் அது ஒரு பஞ்சாயத்து. இன்னும் குறிப்பாக சொன்னால், இந்த ஒரு தேர்தலை வச்சு நிறைய பேர் செட்டில் ஆகி குற்றாலத்துலேயும் கேரளாலையும் இன்ப சுற்றுலா போயிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்கெல்லாம் பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டாங்க, நாங்கள்லாம் ஜி பாடுபடணுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொந்தளிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கும்போது அண்ணாமலை இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பட்டாசு வெடிக்கணும், அது வெடிக்கணும், இது வெடிக்கணும், அவ்வளோதான், கூட்டம் முடிஞ்சு வச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார். இது இன்றைக்கி பெருமளவுக்கு பேசப்படுது. சரி, ஏன் பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே என்ன நடந்துட்டுருக்குன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏற்கனவே வெளியில் உள்ளே வந்த விஜயதாரணி அவர்கள் பெரிய மரியாதை கொடுக்கறதுனால அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. நம்ம உடனே அடுத்த கட்சிக்கு போக முடியாது, அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. ஒன்று, அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடிட்டு இருக்க நிர்மல் குமார், அவர் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து நிறைய பேரை இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு பக்கம் அண்ணாமலை எடப்பாடியை டார்கெட் பண்ணுறாரு. இப்போ இந்த ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியது கூட, ஏன்னா சொந்த கட்சியில் இந்த பெரிய பிரச்சனை இருக்குது, டைவெர்ட் பண்ணி விடுவோன்னு இந்த பிரச்சனையை எடுத்து விட்டார். இதனால் இன்றைக்கி பெரும்பாலான பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில், என்னங்க இதெல்லாம் தேவையில்லாமல் ஏன் இப்போ இந்த ரேஞ்சில் பேசுகிறாரு, இன்னும் குறிப்பாக இப்போ அதிமுகவை சீண்டணுங்கிற அவசியம் இப்போ எதுக்கு வந்தது, தேர்தல் முடிஞ்சவொன்னே தான் பேசணும், இப்போ எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட், அதுக்கப்புறம் வார்த்தையை சொல்லலாம், நாங்கள் ஜெயிக்க போகிறோம். இப்போவே இவர் கூட்டத்தை போட்டு என்ன சாதிக்க போகிறாரு, கூட்டத்தை போடுறது கண்டிக்கிறதுக்காக கூட்டம் போடணும் அப்படின்னு பெரிய குரல்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, டெல்லியில் மேலே ஆட்சி மாறினால் இங்கே அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிறதுனால இப்போவே ஒரு பெரிய லாபி தயாராகிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி என்ன நினைக்குதுன்னா, எப்படியும் ஒரு உயர் ஜாதியினரை கொண்டு இங்கே போடுவோம்,
மேலே ஜி வரலைனாவே ஒரு 5 வருஷத்துக்கு வேலை இருக்காது. என்ன பண்ணுவீங்க? 2 வருஷத்தில் எலெக்ஷன் வருது. 2 வருஷத்தில் எலெக்ஷனுக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி 2026 ஆட்சிக்கு வருமா? வராது. அப்போ கூட்டணி, நிறைய கட்டிங், ஏகப்பட்ட வேலைகள் வரும். நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்களாம், அமர் பிரசாத் ரெட்டியை வச்சு கட்சி நடத்திக்க சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இங்கே அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் குஷ்பு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார், வானதி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார், விஜயதாரணி அவர்கள் கட்சிக்கு வந்து உள்ளே சேர்றாங்க. அவங்க வந்து அந்த கட்சி ஆஃபீஸில் அவருக்குன்னு ஒரு ரூம் கூட இல்லை. அவங்க உள்ளே வராங்க, யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அதாவது என்னென்னா, நீங்கள் கட்சியில் போய் சேர்றீங்க, முதல் நாள் உங்களை சேர்க்குறாங்க, அவ்வளோதான். என்னன்னு கேட்டால், இல்லைங்க அவங்க டெல்லி மூலிமா சேர்ந்தாங்க, அண்ணாமலை ஜிகிட்ட வந்து சேர்ந்துருந்தால் பரவாயில்ல. ஏற்கனவே காயத்ரி ரகுராம் வேறு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக எல்லோரும் சொல்கிறதுனால ஜூன் 4க்கு அப்புறம் நிறைய வீடியோக்கள் வரும். என்ன வீடியோ அப்படின்னா தமிழக மக்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. என்ன வீடியோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே என்னென்னா, இவருக்கு மிகப்பெரிய அரணாக இருந்து இவரை பற்றி, அது அண்ணாமலை வந்து என்னுடைய குருநாதர் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அதாவது முன்னாள் திமுகவில் இப்போ கூட எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு மகன். அவரே கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருக்கார். ஏன்னா இன்றைக்கி எல்லா பக்கத்துலேயும் எதிரிகள். இன்னொன்று வந்து இந்த தேர்தலை வச்சு, நடைபயணத்தை வைத்து பல இடத்துல வந்து பெருமளவுக்கு பணத்தை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க, தெரியாத வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. 2 விதமாக பேசப்படுது. ஆனால் பெரிய லெவலுக்கு ஒரு கட்டிங் போட்டிருக்காங்க. மணல் 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 மணல்னு ஊரே சொல்லிட்டு இருக்கும்போது பிஜேபியாக ரொம்ப அமைதியாக இருந்தது. என்னென்னா, மணல்கிட்ட இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று குறிப்பாக திமுக மோசம், அதிமுக மோசம், இவங்க அதை விட மோசமாக இருக்காங்களேப்பாங்கிற அளவுக்கு இவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, மலைப்பாக இருக்கும் முறை அந்த மாதிரி. சரி, என்னங்க அது பவர்லேயே இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை, எப்படி இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க அது வந்து அண்ணாமலைஜி வந்து எல்லாமே மாறிடுச்சு, முழுக்க முழுக்க டெக்னாலஜி தான். அதாவது இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்களை பில்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூடியூப் அது ஒரு பக்கம், அது பாட்டுக்கு தனியாக போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறான்னா அந்த நிறுவனம் பணம் கொடுக்குது. வெளியில் திமுக எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளே சத்தம் போட வாங்கிட்டு இருக்காரு. இவர் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கலாம், நான் வாங்கிட்டு இருக்கேன், இவருக்காக தான் வாங்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், அமர் பிரசாத் ரெட்டி இவர் பேரை வச்சு பணம் வாங்கினாரா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் கை காட்டுறதுனா அமர் பிரசாத் ரெட்டி. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையில் அமர் பிரசாத் ரெட்டி பிஜேபி வளர்ப்பதனால தான் அண்ணாமலை அவர் கூட வச்சிருக்காரு. இன்னும் சும்மா அதுக்கு வச்சிருக்குவார். இல்லாட்டினா அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஒரு நலம் விரும்பி. என்ன சிக்கலாக வச்சு போன தடவை அவரை வந்து கொடிக்கம மேட்டரில் உள்ளே போன உடனே அண்ணாமலை அவருக்கு பெருசாக சப்போர்ட் கொடுக்கலன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஒன்று. இன்னொன்று, இதை கேட்டுட்டு இருந்தார், தென் சென்னையை கேட்டுட்டு இருந்தார், அவருக்கு வாங்கி கொடுக்கல, அந்த கேஸ்னால தான் வாங்கி கொடுக்கல. ஏன்னா பேச சொல்லுவாங்க பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாகர்கோவிலில் எம்எல்ஏலேருந்து வெளியில் வந்து விஜயதாரணி, அது ஒரு பிரச்சனை. குஷ்பு சைலண்ட் ஆகிட்டாங்க. வானதி சீனிவாசன் பிரச்சனை. பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியல, அங்கேயே உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க. சரி, நம்பி வந்த ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ் இவங்க தொகுதியில் வேலையே செய்யலை. இப்படி எல்லாம் சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்ப்பு. வேறு என்ன பண்ணுறது? மேலே ஜி மட்டும்தான் காப்பாற்றுவாருனால அண்ணாமலை ஜி இருக்கார். இந்த கூட்டத்தை போட்டது கூட காரணம் என்னென்னா, நான் நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி போட்டார். 4ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழ்நாடு காத்திருக்குது. இதில் திடீரில் அண்ணாமலை தணிக்கை ஆரம்பிக்கிறாருன்னு மிகப்பெரிய ஜோக்காக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள், அண்ணாமலை இப்போ தணிக்கை ஆரம்பித்தா எடுபடுமா? அண்ணாமலைக்கு அவர்களுக்கு தெரியாதா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சு அவ்வளவு விவரம் புரியாதவர்கள் அண்ணாமலைக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாடு பிஜேபி தலைவராக மேலே சென்ட்ரலில் மோடி வரலைன்னா நமக்கு இங்கே வேலை இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், மேலே மோடி மட்டும் வரலைன்னா பிஜேபி ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொல்ல முடியுமா? திமுக அரசுக்கு சவால் விடுகிறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாதுன்னா, திமுக அரசுக்கு சவால் விடுறதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்கள அப்படியே கட்டங்கட்டி உள்ளே போட்டுருவாங்க. உங்கள் மேலேயே ஒரு அவதூறு இல்லை, ஏகப்பட்ட அவதூறுகள் இருக்குது. அதாவது அண்ணாமலை அவர்களை பற்றி கேஸுன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவு கேஸ் இருக்குது. ஆருத்ரா மோசடியிலேருந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு எடுத்தோம்னா அவ்வளோ கேஸ். அதான் சொல்கிறாங்களே, ஏங்க உடனே சொன்னால் கூட 100 பேர் போடலாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இவரை எதிர்த்து வேகமாக வந்து போடுறதுக்கு நிறைய பேர் வேறு இருக்காங்க. ஊர் ஃபுல்லாக சண்டை இழுத்து வச்சுட்டு இருக்கார். அப்படிங்கும்போது 4ஆம் தேதி ஒரு கச்சேரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.